வந்து போதுக்குது ஆம்பளை தெரியல பொம்பளை தெரியல அம்மா. நான் தான் முன்னாடி கடைக்கு வசூலுக்கு போறேன்னா எனக்கு முன்னாடி போகுது பேக் ஒன்று தூக்கணும். மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. அப்பல எங்கன்னா பாத்தீங்களா எங்கிறாங்க? ஆமா கையறா எனக்கு ஆமா நான் இருவரும் சந்தோஷமா இருக்கிறோம். அயல்நாடு போலாம் அப்படி 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இது அரை டிக்கெட். அம்மா யாரு இது? அப்படி சொல்லாதீங்க. பையங்க செல்லக்குட்டி நம்ம அப்பா. அப்பாவா? அப்பா ஏங்க ஓடுறீங்க குழந்தை பார்த்து? என்னடி இது வந்து என்ன அப்பாடு கூப்பிடுது? அப்பாடு கூட ஒரு அப்பாவி. நாட்டுக்கு ஒரு மன்னனாக போறேன். என்னுடைய அந்தஸ்து என்ன? எனக்கு அழகு என்ன? இப்பேற்பட்ட நேரத்துல என்ன வந்து அப்பாட கூப்பிடுறீங்க. அந்த நாட்டு மக்களை தப்பா நினைக்க மாட்டாங்களா? யாரு இது? என்னங்க நம்ம புள்ளைய பத்தி சொல்லாதீங்க. நம்ம புள்ளியா? ஆமா. ஐயோ ஹைட் வெயிட் பாரு கரெக்டா இருக்கு பாரு. எனக்கே தெரியாம இப்படி ஒரு பொண்ணு பிறந்தது ஏன் சொல்லல? எங்கடி போயிருந்தா இவ்வளவு நாளா? நான் கோர பேசுறது புடிங்க போனேன் இப்பதான். ஆமா இந்த வயசுல என்ன பார்த்து அப்பா பயப்படுறாரு. அப்பா என்ன பார்த்து பயப்படுறாருல? சரிடா இதுக்கப்புறம் மாறிடுறியா? ஆமா. என்னன்னா மாமா துட்டு வாங்கத்திலே வந்துக்கிறா நீ. செங்கல்பட்டுல விட்டு போலியா? யாரு என்னங்க அது மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் கை சப்பினேக்கிறான் பாருங்க. கைய சப்பினேக்கிறான் பாருங்க. கைய சப்பறானா? ஆமா. மீன்விழி இப்ப சத்தியமா சொல்றேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏங்க கண்டிப்பா இது உனக்கு எனக்கு தான் பிறந்திருக்கணும். அப்படியா? ஆமா. எதுக்கு கை சாப்பிட சொன்னோனே சொல்றீங்க? ஆமாண்டி சின்ன வயசுல இருந்து எப்படி சப்புவ? என்னத்துக்கா? வரலையா? அதே மாதிரி சப்புறது. ஆமாண்டி. ஆமா சரி இருக்கட்டும். இவ்வளவு வந்து வச்சிருக்கிய நீங்க என்ன பேர் வச்சு என்ன கூப்பிட்டு நானு? என்னங்க நீங்க யமகண்டத்துல பிறந்தனால யம குஞ்சி பேர் வச்சுக்கிறேங்க. இதுக்கு யமகண்டத்துல பிறந்தா யம குஞ்சி பேர் வச்சிருக்கியா? ஆமா. ஐயோ எப்படி இருக்கு இது? நான் எங்கனா ஸ்கூல்ல எங்க சேர்த்தாங்க தானே மூணு பையன். அது மட்டும் இல்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டான்ஸ் போட்டீங்க இவனுக்கு. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டான்ஸ் போட்டீங்க? ஆமா டான்ஸ் கத்துட்டு இருக்கான். டான்ஸ் ஆடுவா? ஆமா. எங்க நீ ஆடி காமி சொல்ல. செல்லக்குட்டி அப்பா இதுக்கு டான்ஸ் ஆடுப்பா. என்னடி டான்ஸ் இது வரைக்கும் நான் பார்க்காத டான்ஸ் ஆகுது. அந்த நடராஜரை கூட காலை இப்படி தாண்டி குவிக்கிறாரு. இவடி காலம் தூக்கல எல்லாம் ஸ்டேஜ் ஆடுது. மண்ணில அப்படிதான் இருக்கும். நம்ம புள்ள எவ்வளவு அழகா ஆடுற பாருங்க. இந்த பாக்குறேன் சக்காலத்திங்க புள்ளைய பார்த்து கண்ணு வச்சிருவாங்க. கண்ணு அதனால நான் வெளியில கூட்டு வர மாட்டேன் புள்ளைய வச்சு. ஆமா பசி அடுக்குது பால் குடுமா. ஐயோ நான் பால் குடுப்பேன். மா சொரப்பு நாட்டாதா? நாட்டாது. நாட்டாதா? எருமாடு பாரு சொரப்பு. என்னங்க இது அனுப்பி நமக்கு எவ்வளவு வேலை வருது. எப்ப சொல்லல அப்பா உன்னை பார்த்து பயப்படுறாரா? சரிமா உள்ள போப்பா. நான் போட்டா உள்ள போ சாமி. பால் கொண்டு போயிட்டு போய். நான் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அம்மா நாய் வந்துக்குதுமா. நாயா? ஆமா ஆமா. பாக்க எவ்வளவு பயமா இருக்குதுமா. பாக்க எவ்வளவு பெருசாதுது? பெருசா இருக்குதுமா. பெரிய உருமா இருக்குதா? ஆமா. அது நாய் இல்லடா. நம்ம கம்பெனியோட ஓனர் அவர்தான். ஹாஸ்பிடல்ல போட்டுக்கிறாருமா. இரண்டாவது ஓனர் அப்படிதான் இருப்பாரு. இரண்டாவது ஓனர். ஆமா சரிமா. போ உள்ள. சரி என்னங்க இந்த ஆட்டை ஆள வேண்டும். மணிமொழி சூட வேண்டும். சந்தோஷமா அம்மா எனக்கு இந்த அப்பா பிடிக்கலமா. பிடிக்கலையா? வேற அப்பா வேணுமா? அப்பா டேய் டேய் இந்த அப்பா உனக்கு பிடிக்கல. உனக்கு வேற அப்பா வேணும். ஆமா இருங்க நீங்க வேற. இன்னத்துக்கு 5 மணிக்கு வேற அப்பா கேட்டா நான் எங்கடா போய் தேடுவேன்? பெட்டியார அப்பா வேணுமா? அட பாவி அட பாவி. ஐயோ 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 அட பாவி. அவன் யார் தெரியுமாடா? அம்மா சாமான மதுரை பார்த்து லோட் எடுத்து வந்துட்டான்டா. என்ன சாமானா? கல்யாண சாமான. டேய் அவர் யார் தெரியுமா? யாரு? அவதானே உன்னோட தாய் மாமா. மாமா அவ கூடாது.
என்ன பண்ண போற? என்னம்மா போ உள்ள போட்டா போ. எனக்கு இருவர் சந்தோஷம் இருக்க வேண்டும். கண்டிப்பா. அதனால அன்று ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னேன். பத்திரத்தோர் வருகிறேன் சொன்னாய். இது வரைக்கும் உன் கையில பத்திரத்தை நான் பாக்கல. எங்கடி பத்திரம்? என்னங்க பத்திரமா கேக்குறீங்க? ஆமாண்டி. பயப்படாதீங்க, பத்திரமா என்னோட பீரோல தாங்க வச்சுக்கிறேன். மீன்விழி, பெண்களுக்கு ஆபத்து வந்து நேர்ந்து விடுகிறது. அது எதனால வந்து தெரியுமா? எதனால? அவர்கள் மீது உள்ள சொத்துனால, அவர்கள் அன்பிருக்கும் ஆடை அவர் நகையினால, இதனால பொம்பளைக்கு ஆபத்து வந்துருது. அதனால பத்திரத்தை என்கிட்ட கொடு, நான் சந்தோஷம் வச்சிருக்கிறேன். நம்ம 2 பேரும் அயல் நாடு போய் ஜாலியா அதுக்கு வரலாம். என்ன சொல்றேன்? என்னங்க பத்திரம் உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன? பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது இல்ல, அது போதுங்க. விடுங்க. நீங்க கொடுக்க மாட்டானா? கேட்டுவானோ? சரி, நாட்டை அடைவதற்கு ஒரு குடும்பத்தையே அழைக்கணும். நாங்க இவன் ஏமாத்துறான். பத்திரத்தை வச்சு கொடுக்காதம்மா, பத்திரமா வச்சுரு. பத்திரம் அவர் கேட்ட கொடுக்கவே கொடுக்காத. இல்லைனாக்கா இளவரசி வருவார், பையனை அவர் கேட்டு ஒப்படைச்சிரு. அவர்கள்லாம் வேடிக்கையாளர்கள், அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருவியா? பத்திரமா அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. முடியாது. பெரியவங்க அப்ப சொன்னவா சொன்னாங்க, அடிக்காத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மி கூட அவரு சொன்னாங்க. சரியா போச்சு பத்தியா? குத்துறியா பத்திரத்தை? நான் சும்மா உங்ககிட்ட விளையாடி தாங்க பார்த்தேன். அதுக்கு என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? நாயமா? ஆமா ஆமாங்க. அடிய செல்லக்குட்டி, தவற நினைக்காதடி. ஏதோ கோபத்தை அழைச்சிட்டேன். என்ன இப்ப எங்க பத்திரம் கொடுக்குறாயா? என்னங்க பத்திரம் தானே உங்களுக்கு வேணும்? ஆமாண்டி. என்னுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நான் அந்த பத்திரம் உங்க கையில தரேங்க. குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு பத்திரத்தை எங்கட கொடுக்குறியா? ஆமாங்க. சரி, நமக்கு தேவை பத்திரம் தானே. நீ எந்த தெய்வத்தை அது வேண்டிக்கோ, பத்திரம் கொடுத்தா போதும். சரிங்க. ஆகட்டும். நீ நாடி பேர் விட்டு கூப்பிடுற? என்னங்க நீங்க இந்த கம்பெனி ஆசிரியர் சீனிவாசன், நான் சொல்றது ஏழுமலையார் சீனிவாசன் சொல்றேன். அடடே, ஏழுமலையார். அவர்தான். ஆகட்டும். சீனிவாசன். அவரு சரி. சீனிவாச கோவிந்தா நாடோடி, நயவஞ்சகி, நாசக்காரி, நல்லவுடன் நினைச்சேன். ஆனால் ஒரு நாட்டுக்காக கட்டிய கணவன் என்று பாராமல் கத்தியால் குத்திவிட படுவாது. டேய், பத்திரத்தை கேக்குற பத்திரம் ஏதோ அம்மாவுடைய முந்தானி கஷ்டம்டா, அதுல நீ கேட்க முடியுமா? நான் தந்துருவேன்டா உனக்கு. நீயும் நானும் சந்தோஷமா இருக்க நேற்றே தவிர உன்னை இதுவரைக்கும் நான் ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை. ஆனால் ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு கட்டிய கணவன் பாராமல் கத்தியால் நீ குத்தி விட்டாய். அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பெண்களுடைய மனது ஆழமானது, அந்த ஆழத்தை யாரும் கணக்கில் சொன்னாங்க. அது உண்மையா போச்சு பத்தியா? ஆண்கள் பெண்கள் வைக்கும் அன்பிற்கு அடிமையாகி அவர்கள் பின்னாடி அலைகிறார்கள். ஆனால் பெண்கள் உங்கள் புத்தி அல்லவா காட்டிவிட்டீர்கள். சரி, கெடுவான் கேடு நினைப்பான் என்பது கேட்டார் போல். கெடுவான் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கு ஏற்றார் போல நான் தவறு செய்தேன். ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டான். அதனால நான் தவறு செய்துட்டேன். என்ன போல தவறு யாரும் செய்யாதீங்க. அடுத்தவர் சொத்துக்கோ அடுத்தவர் பொருள் மீதோ யாரும் ஆசை வைக்க கூடாது. அப்படி நாம் ஆசை வைத்தால் ஆண்டவன் நமக்கு சரியான தண்டனை கொடுத்துருவான். ஊட்டி கொடுக்க கூடாது. முதல்ல நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் ஆண்டவன் தண்டனை கொடுப்பான அவனால முடியுமா? முடியாது. அதனால ஆண்டவன் ரூபத்தில் ஏதாவது வடிவத்தில் நமக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம்.
நான் செய்த தவறுக்கு இதோ பார்த்தீர்களா என் மனைவி ரூபத்தில் எனக்கு தண்டனை. அதனால நான் தப்பு பண்ணேன், தவறு செஞ்சிட்டேன். இவை இன்று முதல் இன்று இரவு இங்கு நடந்தது அத்தனையும் ஒரு கற்பனை கதை. இந்த கதையில இப்ப நடத்துறாங்க சொல்லிட்டு யாரும் ரியல் வாயில் போய் நடக்காதீங்க. ஆண்டவன் நமக்கு சரியான தண்டனை கொடுத்துருவான். அதனால நான் சாக போறேன், நான் கெட்டவன், நான் அழிய போறேன். இருந்தாலும் எனக்காக யாருமே ஒரு சொட்டு கண்ணீர் விடாதீங்க. கொடமா கொட்டுறாங்க பாவம். மின்மிடி, ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு கத்திய கணவன் என்று பாவம் என்னை கத்தியால் நீ குத்தி விட்டாய். ஆனால் இதே நிலைமை உனக்கு ஒரு நாள் வரும். உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் தாண்டி உனக்கு வீட்டுக்காரன் வரண்டி. இந்நாட்டில வருஷ ஜீவாவை நாடு கடத்திட்டு என்னுடைய கணவனை கொன்று விட்டு இந்நாள் முதல் இந்நாட்டுக்கு நான் தான் மகா 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 மகாராணி. என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. பாருக்குள் இவருன்னு சொல்லம்மா. நம் உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா. மறக்க மாட்டீங்களே என்னங்க இந்த மீன் இந்த பாட்டு உனக்காக பாட்டு சரியா தேவடி ஆளுக்கு எதுக்கடி எனக்கு சோக பாட்டு
அக்கா இருக்குக்கா. அக்காவா? நீங்க வந்தது பாத்தி மாமாக்கு எங்களுக்கு திருமணம் செய்யதான் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டேங்க. ஆமா திருமணம் வேற கேடு அக்கா. மூஞ்சி மக இருக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போல நம்ம 2 பேரும் வள்ளி தேவனே அவருக்கு வாழ்வோங்க. எங்க வள்ளி தேவன? எங்க ஒரு வள்ளி தேவன? எங்க ஒரு வள்ளி தேவன? ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களாங்க? சரிகாரி சண்டாளி நாடகம் நெய் வந்து எனக்கு அவதான் அவன் சொல்றான். நீங்க என்ன திட்டுறீங்க? ரொம்ப மறப்பேன். என்னங்க இதவே விடாதீங்க. அவ எப்பேர் பட்டு வந்து பார்த்து வாங்கி காட்டி காட்டி நைஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கிருஷ்ணால் பேர்ல மாறிக்கிறோம். அவங்க கூட வேண்டியதான் என் வீட்டுக்காரன்றா சரிகாரி. ஒரே அடிக்கு சூப்பரா பாத்து ஏண்டா அந்த மாடு போட்டு அடிப்பாங்க. நல்லா அடிக்கிற தலைவர் அவர் பாத்துக்காரு. எல்லாரும் வண்டா மீன் வெட்டத்துக்குமா வேற எந்த பேருக்கு வேற வேற ஒரே டேஸ்ல உங்களுக்கு எந்த கட்சியில குத்துறோம்? என்னடி பண்ண போற? போய் செத்து என்னடி பண்ணிக்கிற? குத்துனேன். ஒழுங்கா கூத்தத்தை தேங்கனா எங்க குத்திர தக்காளி. ஏண்டி நீ இந்த விஷயத்துல லாய்க் பண்ண மாட்டேன். எனக்கு குத்தவே தெரியாது. நானே குத்தி சேர்த்து போடுறேன். குத்தி மூஞ்சில மூழ்கிட்டு கூட ஓடி தேவடியா. அம்மா இருந்தாலும் நான் பிறந்த குடும்பம் சொல்லி விட்டது. குழந்தைய கூப்பிட்டு வந்துக்கிறேன். எனக்கு குழந்தை பார்க்கணும் போது குழந்தை பார்க்கற போயிருக்கலாம். இப்பவே போய் பார்க்கலாங்க. ஆமாங்க. எனக்கு கண்ணருகில் பெண்மை குடி
நண்பர்களே